வேணுமா உங்களுக்கு வேணாமா? நான் அதெல்லாம் கரைச்ச பண்ண மாட்டேன். 11 கிலோ இருக்கு. தனியா வாங்காது. ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் கூனின்னு சொல்லுவோம். இது வந்து வெள்ளை கூனி, எல்லா கூனியுமே கலந்து கிடக்கு. நீங்கள் இறால் சாப்பிடக்கூடியாட்டி இந்த மாதிரி கூனி வாங்கி சாப்பிட்டாலும் இதுலேயும் புரதச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது இறாலை காட்டிலும் விலை கம்மி தான். இது எங்கள் பகுதிகளில் ஒரு கிலோ 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய்க்கு போகும். வியாபாரிகள் கொஞ்சம் கூடுதல் வச்சு வைப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வெள்ளை கூனி. இது கூனிலேயே கொஞ்சம் தரமான கூனி இந்த வெள்ளை கூனி. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், 180 ரூபா வரைக்கும் போகும் இந்த கூனி. சாப்பிட சுவையான அதே அளவில் புரதச்சத்து அதிக அளவில் நிறைஞ்ச இந்த கூனிகளை உங்கள் பகுதியில் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஏரியாவில் நடக்கிற குட்டி ஏலம் 110, 115, 115, 115. நகரைய பாருங்க, நகர ஓடிக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் 115, 115, 115, 115. சீனி மாப்பிள்ள, சீனி எனக்கு கொடு மாப்பிள்ள, சீனி எனக்கு கொடு. அரை கிலோ மேல தடிக்கு போடா. மாமா பையன் சொல்றது சரியா தான். அந்த காட்டா இந்த இருக்கு, காட்டாலாம் வந்துருச்சு கேளுங்க. 60 ரூபா, 60, 60, 70, 70, 70, 70, 70, 70, 70. கழிச்சு 4 கிலோ 70 இதுல தட்டிடாரு. 100, 100, 100, 100, 100. கழிப்பு கிடையாது. 100, 100, 100, 100, 100, 100, 100, 110, 110, 110, 110, 110, 110. இதை இடையே போடுறான். 110, முருகனுக்கு இடையே பாத்துக்குவா, இடையே பாத்துக்குவா. 110, 110. அப்ப கேள்வி இருக்கா? சரியா வரும் உங்களுக்கு. 110, 110, 110. அவங்க கேட்டவர் போடுவார்ல, உரப்பில்லாம தான் விட்டுருக்கேன். 110, 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 110. யாரு வேணாலும் ஏத்தலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். 75 ரூபாவா? 70 ரூபா, 70 ரூபாய். எத்தனை கிலோ கழிச்சு? எத்தனை கிலோ? 3 கிலோ இருக்கா? 3 21, 200. அவ்வளவுதான். இன்னொரு 20 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம், இல்லைன்னா ரெகுலரா இங்க இருந்து வியாபாரம் கணக்கெடுக்க வர 20. இதை எடுத்து போடுறேன்டா. நொத்தாளி வந்திருக்கா பாருங்க அங்க இருந்து. கூட இல்ல அண்ணனே என்ன கட்டி யார ஆமா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கட்டுவா பாட்டிலே பாருங்க. பாத்தியா நம்ம பிடிச்சத பாருங்க. செஸ்ட் நன்றி நன்றி. வரகாடே பிடிச்சது இப்ப பாருங்க. உயிர் கலவா. ஒரே இடத்துல தூண்டிப்பட்ட 2 பேருக்குமே கலவா மாற்றுறது ரொம்ப ரேர் தான். பாருங்களேன், அது
மீன்களை இறையா பயன்படுத்தி போட்ட தூண்டில ஒரே டைமிங்ல மாட்டின 2 கலவா மீன்கள் குரூப்பர் பீஸா பார்க்க ஒரே டைம்ல பிடிச்ச. ஹாய் மக்களே, நம்ம தம்பிங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பார நண்டை தோக்காவா இருக்கவும் அதை கூட்டில் போட்டு வளர்க்குறக்காண்டி போட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக அதை எடுக்காமல் விட்டதுனால அந்த கூட்டோட நிலைமையும் அந்த நண்டோட நிலைமையும் பாருங்க. கூடு கீழே ஓடி இருக்கா வித்தியாசமாக்கி தின்னுங்க போய் பொறிச்சு தின்னுங்க. புத்தூர் பாண்டி பாண்டி சிங்கமுனரி புத்தூர் கட்டு பாண்டி உடஞ்சு கொள்ள மாட்டேன் திருப்பி அங்கே மாதிரி முத்தூர் அவனு போட்டுருந்தா அப்படியா இடையில 1100 7,000 8,000 யாரு யாராச்சும் கொண்டு போவா எவ்வளோடா ஒரு 10,000 வருமா? போட்டோ அனுப்பிவிடுங்க. 2 காலுமே இல்ல. அந்த அவ்வளோ 2 வச்சுதான் கொண்டு போ. குறப்பு இல்லாத கேள்வி 110. மாப்பிள்ள அக்காவுக்கு வாங்கி கொடுத்து விடலாம். காசு வேணா நான் கொடுக்குறேன். உங்க மீன் 115 போச்சு. 110 110 110 110 நகர. ஆமா 110 110 110 110 110 என்ன அதே ரேட்டு போட்டலாமா? 110 அது நான் கொஞ்சமா 110 மத்தியில கொடுத்துட்டேன். பேத்தை இடைய போட்டா முன்னாடி என்னோட 8 கிலோ இருந்துச்சுடா 6 கிலோடா இடைய போட்டு குடுத்துட்டேன். 110 வேமா வாங்க உங்களுக்கு 110 போடா கிடைக்காது போனீங்க. யாரும் 5 ரூபா கூட ஏத்த மாட்டாங்க. 110 சந்தியா சொல்லுங்க நாங்க போட்டது நான் சொன்னேன் உங்களுக்கு முடிஞ்சா போய்க்கிறேன்னு சொன்னேன்.